விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நியூ ஹாலாந்து அக்ரிகல்ச்சர் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது நம்ம நியூ ஹாலாந்து டிராக்டர் மூலமாக நம்ம திருச்சியில் வந்து இந்தியாவிலேயே முதலாக 106 ஹெச்பி அதாவது எபோவ் 100 ஹெச்பி டிராக்டர் வந்து நம்ம நியூ ஹாலாந்து டிராக்டர் தான் முதலாக நம்ம தமிழ்நாட்டு இந்திய மக்களுக்காக வேண்டி வந்து முதலாக நாங்கள் வந்து சேவைக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய சேவையினுடைய இன்னைக்கு நாங்கள் திருச்சியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் வந்து கலந்துருக்காங்க. இதனுடைய கலந்ததில் வந்து உங்களுக்காக நியூ ஹாலாந்து சார்பாக வந்து இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இந்த 150 வந்த கஸ்டமரில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி ஆனமலையை சேர்ந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்னைக்கே வந்து ஒரு புக்கிங் எடுத்திருக்காங்க. அவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். வணக்கம். என்னோட பேர் பிரகாஷுங்க. நியூ ஹாலாண்டில் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கிறேன். இந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண ஒர்க் மாஸ்டர் 105 அப்படிங்கிற டிராக்டர். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம்னா, ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தென் அதுக்கடுத்து கியர் பாக்ஸ், தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிடிஓ செக்ஷன், தென் அதுக்கடுத்து ஃப்ரண்ட் ஆக்சில் சிஸ்டம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு எமர்ஜென்சி நேரத்துலையோ இல்லை நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம்லையோ 2 வீல் டிரைவில் நம்ம வண்டி போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் எங்கேஜ் பண்ணி 4 வீலும் அட் டைமில் பிரேக் பிடிச்சி நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி பிரேக் எஃபிஷியண்ட்டாக வந்து வண்டி நிறுத்தும். தென் அதுக்கடுத்து பிடிஓ பொறுத்த வரைக்கும் பிடிஓ ஒன்ஸ் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆப்ரேட்டர் சீட்டிலேருந்து டிரைவர் எந்திரிச்சு வேறு ஏதோ விஷயத்துக்காக கீழே வந்தாருன்னா வித்தின் 10 செகண்ட் ஆஃப் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கட் பண்ணி நிப்பாட்டி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம். அதில் இப்போ லேட்டஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சிஆர்டிஐ டெக்னாலஜியில் பேஸ் மாடலில் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3400 சிசி இன்ஜின். இது எவ்வளோ டார்க் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 468 நியூட்டன் மீட்டர் டார்க் டெவலப் பண்ணக்கூடிய இன்ஜின். அதே மாதிரி இதோட கேரக்டர் பவர் அண்ட் பவர் தென் அதுக்கடுத்து டார்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம்லேருந்து இதனோட மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்கை வந்து டெவலப் பண்ணிடும். அதாவது மினிமம் 1500 ஆர்பிஎம்லேருந்து ஸோ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலில் ஓட்டும் போது, தட் மீன்ஸ் விவசாயிகள் வயலில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1500 to 1600 1700 ஆர்பிஎம்மில் ஓட்டும்போது அவங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லெவல்லையும் நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் பவர் கம் டார்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1500 ஆர்பிஎம்லேருந்து பக்காவாக இருக்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியர் பாக்ஸ் செக்ஷன் கிளச்சில் போகணும்னு சொன்னால் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சே கிடையாதுங்க. இது எல்லாமே ஹைட்ராலிக் கண்ட்ரோல்டு என்னது கிளச் பவர் பேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லி ஆப்ரேட்டட் பை ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ மெக்கானிக்கல்ன்றது உள்ள எதுவுமே கிடையாது. இதில் ரிவர்ஸுக்கு ஒரு தனி கிளச் பேக் இருக்கும், ஃபார்வர்டுக்கு ஒரு தனி கிளச் பேக் இருக்கும். இட் வாஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின் ஃபியூச்சர் இதில். தென் இதுக்கு அடுத்து 4 வீல் டிரைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஜென்ரலாகவே நார்மலாக எல்லா டிராக்டர்லையும் நம்ம 4 வீல் டிரைவ் வந்து எங்கேஜ் பண்ணுவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை மெதுவாக நிப்பாட்டிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம எங்கேஜ் பண்ணுவோம். பட் இதில் 4 வீல் டிரைவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா செப்பரேட் கிளச் பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் கிளச் மாதிரி ஆப்ரேட் ஆகும். இது என்ன ஸ்பீட்லனாலையும் ஆப்ரேட் பண்ணலாம், என்ன ஸ்பீட்லனாலும் டிஸ்எங்கேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி. இது ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஹைட்ராலிக் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கண்ட்ரோல் வால். அந்த கண்ட்ரோல் வால் ஆப்ரேட்டட் பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச். ஸோ இதே மாதிரி இந்த 4 வீல் டிரைவ் பேக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சுக்கும் ஒரு பேக் ஸ்பெஷல் பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஃபுல்லி வந்து ஒரு ஸ்மால் கிளச், சின்ன கிளச் பேக். இதுவும் ஆப்ரேட்டட் பை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக். ஸோ பிடிஓ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இன்ஜின் ஆர்பிஎம்லாலையும் பிடிஓ எங்கேஜ் பண்ணலாம், டிஸ்எங்கேஜ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக எங்கேஜ் அண்ட் ஸ்மூத்தாக டிஸ்எங்கேஜ் ஆகிற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ராலிக்கலி ஆப்ரேட்டட். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஒரு இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிடிஓவில் ஒன்ஸ் பிடிஓ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லை பிடிஓ ஆப்ரேஷன் வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிடிஓக்கு தனி ஒரு பிரேக் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்குது. பை டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டம்குள்ளே இன்பில்ட்டாக வரதுனால ஒன்ஸ் நீங்கள் பிடிஓ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது என்ன பண்ணுவோம், பிடிஓ லாக் பண்ணி பிடிச்சிக்கும், பிடிஓ சாப்பிட்டா சுத்த விடாது. ஸோ இது என்னன்னு கேட்டால் இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக நம்ம எடுத்துக்கலாம். இதை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சல் இந்த 4 வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவி டியூட்டியான ஒரு ஆக்சல் சிஸ்டம். இதனோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.25 டன் வரைக்கும் லோட் கேரி ஆகும். ஸோ அதனால் ஹெவி இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருங்க இதில். 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எக்ஸல் ஸ்டைலிங் பேனட்டுங்க இது. தென் எஸ் சிங்கிள் ஸ்டெட் அது. தென் இது உள்ளார பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக எல்லா டிராக்டரில் இருக்கிற மாதிரி ரேடியேட்டர் உள்ளார இருக்குது ஃபார் என்ன சொல்கிறது வாட்டர் கூலிங்காக. தென் வெளியில் வர ரேடியேட்டர் இந்த சின்ன கூலிங் காயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கூலர், தட் மீன்ஸ் டர்போக்கு அடுத்து வரக்கூடிய ஏரை வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி அனுப்புறதுக்காக. தென் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்டையர் டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கூலிங்காக வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கூலர். இது மாதிரி 4 வகையான கூலிங் சிஸ்டம் முன்னாடியே வச்சிடுறீங்க. ஸோ ஏர் ஃபில்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பெரிய டஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆகிறதெல்லாம் செல்ஃப் கிளீனிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஹெவி டஸ்ட் உள்ளார எதனா போச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் த்ரூ ரேடியேட்டர் பின்னாடி இருந்து எடுத்து வெளியில் எடுத்து ஏர் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ ஹெவி டஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே எடுத்து வச்சுக்காது, ஸ்டாக் பண்ணி வச்சுக்காது. ஒரு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்ஜின் கூட கனெக்ட் ஆகிருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஸ்காஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இப்போ நார்மலாக சுற்றும் போது இது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இது வந்து ஃபுல்லி எப்போ எந்த நேரத்தில் ஆப்ரேட் ஆகும்னு சொன்னால் எப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுதோ, தட் மீன்ஸ் ஒரு 90 டிகிரி 95 டிகிரி வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போ தெர்மோஸ்டாட் வால்வ் ஓப்பன் ஆகணுமோ அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஆனால் என்ன பண்ணால் இன்ஜினோட கூலிங் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதில் டெக்னிக்கல் ஃபீச்சரும் கொடுங்க இது. ஸோ ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ஃபேஸ் உள்ள என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பை த பை வாங்க ஒரு நிமிஷம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஃபர்ஸ்ட் இதில் டில்டபிள் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கோட லாக் வந்து கீழே வச்சிருக்குது. இது வந்து என்ன பொசிஷன் ஒன்றாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். தென் அதே மாதிரி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சீட். இதில் இது வந்து பேக்லேயும் ஃபுல்லாக சீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபார்வேர்டு எடுத்துக்கலாம், திரும்ப ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் மோட்டர் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன்றதுனால இந்த ஹைட்டை வந்து நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் கம்ஃபர்ட்டுக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். ஆப்ரேஷன் லெவலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிலரி வால் வந்து 3 செட் ஆஃப் வால் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. 3 செட் ஆஃப் வால் இருக்குது. செட் ஆஃப் வால்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செப்பரேட் இண்டிபெண்ட் லிவர்ஸ் இருக்குது, தனித்தனியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா வகையான டைப், தட் மீன்ஸ் ஃபிக்ஸடு, டிடென்டல், செல்ஃப் சென்டர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் நம்மகிட்ட இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட்டாக இருக்கும். தென் அதே மாதிரி இருங்க ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 லிவர்ஸ் ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிலேட்டர், ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஓ எங்கேஜ் அண்ட் டிஸ்எங்கேஜ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே. இதில் வந்து பிடிஓ கியர் எங்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, ஒன்லி பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பிடிஓ எங்கேஜ் ஆகும், டிஸ்எங்கேஜ் ஆகும். தென் அதே நேரத்தில் ஆப்ரேட்டரோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஃப்டாமெட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன். ஹைட்ராலிக் வந்து என்ன கண்டிஷனில் நீங்கள் வச்சு ஓட்டியிருந்தாலையும் என்ன ஒன்றாலும் நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம், திரும்ப அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட். தென் பாட்டில் ஹோல்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. கண்ட்ரோல் டெப்த் கண்ட்ரோல் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் வந்துடுது. தென் மொபைல் சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம் நம்ம. டிரைவர் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் பிரேக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஞ்ச் செலக்டர் கியர், ஹை, லோ, மீடியம், கிரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சொன்னால் பவர் ஷட்டில்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை மிதித்து நீங்கள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது தட் மீன்ஸ் பவர் கிளச்ன்றது ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இது ஸ்பூல் வால் மட்டும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபார்வர்ட், தென் நியூட்ரல், தென் ரிவர்ஸ். இதுக்கு கிளச்சு மிதிச்சு தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு கிடையாது, டைரெக்டாக போடலாம். இது நீங்கள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி கியர் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் செலக்ட் பண்ணும்போது தான் நீங்கள் கிளச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளச்சுன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெக்கானிக்கல் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் சிஸ்டம் எல்லாமே. இது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி சார்ஜிங் என்ன கண்டிஷனில் நடக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஸ்பீடு, எவ்வளோ கிரவுண்ட் ஸ்பீடில் டிராக்டர் போகுது அப்படிங்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் ரீடிங் இல்லாமல் கிலோமீட்டர் பர் ஹவரும் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் நம்ம பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டெஃப், அதாவது டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது டேங்க்கில் அந்த கீழே அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். பேட்டரியோட கண்டிஷன் என்ன, இப்போ இருக்கிற நிலைமை ஐட்லிங் நிலைமையில் பேட்டரியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி 4 வீல் டிரைவ் எங்கேஜ் ஆகுது டிஸ்எங்கேஜ் இருக்குதான்றது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வகையான கம்ப்ளைண்ட்ஸ், என்ன பிரச்சனை வண்டிக்குள்ளே வருதோ, சின்ஸ் இது வந்து சிஆர்டின்றதுனால உள்ள ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம இது வந்து ஈஸியாக போட்டு கனெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மினிமம் 10 கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி இது தாங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 வகையான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஃபிக்ஸட் ஆர்பிஎம், இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆர்பிஎம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இங்கே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் 1 இன்ஜின் ஆர்பிஎம், ஆப்ஷன் 1 இன்ஜின் ஆர்பிஎம், ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஜின் ஆர்பிஎம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன கண்டிஷன் வேணுமோ அப் டவுன் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபிக்ஸடாகவே அந்த ஆர்பிஎம்ல ஓடிட்டே இருக்கும். தென் அதே மாதிரி 2வது ஆர்பிஎம் வேறு ஏதாச்சும் இன்னொரு ஆர்பிஎம், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 1500 செட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 2000 செட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த 2வது பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2000 செட் பண்ணி விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1னா 1500 நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி விட்டிக்கலாம். 2ன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக 2000 செலக்ட் பண்ணி விட்டலாம். இது இல்லாமல் நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா இந்த 2 செலெக்ஷன் எதுவும் லைவில் மெமரியில் பேக் எண்டில் இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக டிராக்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸட் ஆர்பிஎம் ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குது கம்பெனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சுவிச்சஸ், தென் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4 வீல் டிரைவ் எங்கேஜ் அண்ட் டிஸ்எங்கேஜ் ஆப்ஷன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் டைமில் 4 வீல் டிரைவ் தானாக எங்கேஜ் ஆகும்னு சொல்லி சொன்னதில் இங்கே நம்ம நார்மலாக 2 வீல் டிரைவில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் அடிச்சுன்னு சொல்லி சொன்னால் கீழே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் 4 வீல் டிரைவ் வந்து எங்கேஜ் ஆகும். பிரேக் அடிச்சுன்னு சொல்லி சொன்னால் 4 வீல் டிரைவ் சேர்த்து எங்கேஜ் ஆகிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ரியர் பிரேக் பிடிக்கிறதுக்கும் கூட சேர்ந்து முன்னாடி வீலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக்கிங் எஃபிஷியன்ட்டோட வந்து பார்த்தோன்னா நிற்கிறதுனால இன்னும் டிராக்டர் எஃபெக்டிவாக ஷார்ட் டிஸ்டன்ஸில் நிற்கும். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லாங்க இதில். எஸ், ஓகே. நீங்கள் இப்போ பார்க்குறது டிராக்டரோட பேக் சைட் பார்க்குறோம். முன்னாடி அங்கே மேலே பார்த்து 3 ப்ளூ லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 ஆக்சிலரி வால் கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது 3 செட் ஆஃப் ஆக்சிலரி வால் கிட்டுங்க அது. ஸோ இது ஹைட்ராலிக் ரிலேட்டட் யூசேஜில் 3 வகையான இம்ப்ளிமெண்ட்டை நம்ம அட் டைமில் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில். தென் அதுக்கடுத்து ஹைட்ராலிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக் சிஸ்டம், டபுள் ரேம் சிலிண்டர் இங்கே கொடுத்துருக்குறோம் 2 பக்கமும். இது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கெப்பாசிட்டி வந்து 3.5 டன், 3.5 டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிச் பாயிண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குங்க இதுக்கு. அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஹை ப்ரிசிஷன் லெவலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம், ஹெச்பி ஹைட்ராலிக் சிஸ்டம் சொல்லலாம். பிடிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பவர் பேக் பிடிஓன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே தான் அந்த யூனிட்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிச்சஸ் அதுங்க. ஸோ இந்த பிடிஓவில் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக 6 ஸ்ப்ளைன் கொண்ட பிடிஓ ஷாஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 ஸ்ப்ளைன் கொண்ட பிடிஓ ஷாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாங்க. இது வந்து ஒரு நிமிஷம் சிம்பிளாக வந்து டைரெக்டாக ரிமூவபிள் டைப், வெளியிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து எடுத்து போடணும் கலட்டணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இதுக்கு சிம்பிளாக ஒரு சர்க்கிளிப் வச்சு பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டு திரும்ப இதை இந்த 21 ஸ்ப்ளைன் ஷாஃப்ட்டை ஈஸியாக மாட்டிக்கலாம் நம்ம. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒர்க் மாஸ்டர் 105ஓட ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி கம்ஃபர்ட்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் விவசாயிகளுக்கு ஹெவி இம்ப்ளிமெண்ட்டு யூஸ் பண்ணுற விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டு சூட்டபிள் டிராக்டராக இருக்கும் அப்படின்றதுல எந்த வகையிலையும் வந்து நம்பிக்கையோடு நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை. அதே மாதிரி ஃபியூல் கன்சப்ஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அட்பார் நாங்கள் அதை ஜென்ரலாக செக் பண்ணல, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடலாம். இதையும் 90 ஹெச்பிக்குள்ளே என்ன எடுக்கணுமோ அந்த ஃபியூல் எதிர்பார்ப்போட நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? நம்ம பேர் சக்திவேலுங்க. சரிங்க. ஆனமலைங்க. கை கீழே இருக்கு. கை கீழே இருக்குங்க. டிராக்டர் தான் ஆரம்பத்துலேருந்து 89 டிராக்டர். சரிங்க. 15 வருஷமா டிராக்டர் மகேந்திரா வச்சிருந்தேன். சரிங்க. இப்போ ரீசெண்டாக 2005லேருந்து நியூ ஹாலண்ட் வண்டி எடுத்து சரிங்க. 32 ஹெச்பி, 50 ஹெச்பி, 55 ஹெச்பி, 65, 75, 90 ஹெச்பி டிராக்டர் எடுத்தாச்சு. இப்போ ரீசெண்டாக 105 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. அதுக்காக வந்து இப்போ அந்த டிராக்டர் எடுத்தாச்சு. சரிங்க. அதுக்காக வந்து அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கன்னா இப்போ எடுத்த டிராக்டர் போல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பெரிய வண்டியை போய் நல்லா வேலை ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. சரிங்க.
வாழைக்காடு மட்டை சோகை மல்சல் ஓட்டுறது வாழை ஓட்டுறது சரிங்க. எம்பி ஃப்ளோ ஓட்டுறது எல்லாத்துக்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதனால இந்த டிராக்டர்னா அதிகமாக ஹெச்பியாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக 105 ஹெச்பி டிராக்டர் எடுத்துருக்குதுங்க. சரிங்க. நீங்கள் வந்து வாடகைக்கு ஓட்டுறீங்களா இல்லை சொந்தத்துக்கு ஓட்டுறீங்களா? வாடகைக்கு இன்றைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இது ஓட்டிட்டு எல்லாமே டியூ கட்டுறது வண்டி ஓட்டுறது எல்லாமே இதில் என்ன ஒன்றுன்னா டிரைவரும் நம்மளே ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால நல்ல இன்கம் வருது. சரிங்க. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த 15 வருஷத்தில் நியூ ஹாலண்ட் வச்சுக்கிறீங்க, அதோட மெயின்டெனன்ஸு உங்களுக்கு? மெயின்டெனன்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ 75 எடுத்து 2013 எடுத்து 12,000 மணி நேரம் ஓடிச்சு. இன்னும் ஒரு மேனிஃபெஸ்ட் எந்த வேலையும் செய்யலை. வச்சு டீசல் இதுக்கு தான் போயிட்டு இருக்கு டயரு. சரிங்க. வேற எந்த வேலையும் வேற மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் கியர்பாக்ஸ் வேலையே வரல. ஓகேங்க. இப்போ 12,000 மணி நேரம் ஓடிச்சு 10 வருஷத்துல. எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க? எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. சரிங்க. இப்போ 90 ஹெச்பி எடுத்து 5 வருஷம் ஆச்சு. அது எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் அதிகமாக லான்ச் பண்ணி இது நல்ல டெக்னாலஜியாக வந்திருக்குங்க மாற்றி இதே வேலையும் நம்ம எச்சப் பண்ணிக்கலாம். நல்லா ஓடும். இப்போ 90-75 அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணீங்க? 90-75க்கு தகுந்த மிஷின் இருக்குது. டெர்மினேட்டர் மட்டை அடிக்கிற மிஷின் இருக்குது, மல்சர் இருக்குது. அதுக்கு தகுந்த மிஷின் 5 அடி 6 அடி 8 அடி வரை மிஷின் இருக்குது. இந்த 8 அடி 7 அடி மிஷினுக்கெல்லாம் வந்து இன்னும் ஹெச்பி ஜாஸ்தியாக வரல, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, வேலை குயிக்காக நடக்குது. சரிங்க. அதுக்காக அந்த மிஷின்கள் எடுத்து அதுக்கு தகுந்த டிராக்டர் எடுத்தால் நல்லா இருக்கும். ஹெச்பி அதிகமாக வேலை வந்து வேலை சீக்கிரம் முடியும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதுக்கு தகுந்த மிஷினும் நல்லா இருக்குது. இப்போ நிறைய கம்பெனி இருக்குதுங்க, அந்த கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நியூ ஹாலண்டோட மைலேஜ் எப்படி இருக்குதுங்க? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மைலேஜ் பற்றி ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்தால் மைலேஜ் ஒரு மேட்ரு இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சரிங்க. வேலை குயிக்க முடியுது, வேலைக்கு தகுந்த ஆர்பிஎம் கொடுத்து ஓட்டணும், அதுதான் மெயின். இப்போ நம்ம வந்து ஆர்பி டவுன் பண்ணி ஓட்டினா டீசல் ஜாஸ்தியாக போகும். நியூ ஹாலண்டை பொறுத்தளவு ஆர்பி எவ்வளோ கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நல்லா ஆர்பிஎம் அதிகமாக வச்சு ஓட்டுற அளவுக்கு மைலேஜ் வரும். 540 இருக்கணும் முடியல. அப்போ தான் வண்டி திணறாம போனதை டீசல் மைலேஜ் நல்லா கொடுக்கும். வண்டி ஹீட் ஆகாது, டெம்பரேச்சர் லைஃப் வருங்க. இப்போ இந்த 105 ஹெச்பி வந்து எடுத்துக்கிறீங்க, இதுக்கு அதிகமாக என்ன வேலைக்காகுது இந்த டிராக்டர்? அதிகமாக வாழைக்காடு அப்படியே நிற்கிற வாழை அப்படியே பினிஷிங் முழு வாழை அழிக்கிறதுங்க. ரொட்டாவட்டில் பினிஷிங் பண்ணலாம். மல்சர் மிஷின் இருக்குது, அதில் பினிஷிங் பண்ணலாம். சரிங்க. எம்பி ஃப்ளோ கலப்பு 6 கலப்பு மாட்டி இருக்கிற அதில் பினிஷிங் பண்ணலாம். சரிங்க. அதெல்லாம் வந்து 4 வீல் டிரைவிங்கு இது மாதிரி ஹெச்பி ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு குயிக்காக போகும், வண்டி நல்லா வேலை கட்டாக முடியும். சின்ன வண்டியாக இருந்தால் அங்கங்கே நின்று போகும், டைம் வேஸ்ட் ஆகும், ஏரியா சீக்கிரம் கவர் ஆகாது. இது வந்து நல்லா ஏரியா சீக்கிரம் கவர் ஆகி டக்குன்னு வேலை முடியும். ஓட்டுறதுக்கு நல்லா தமிழ்நாட்டிலே நீங்கள் தான் முதல் கஸ்டமராக புக் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? வண்டி நம்ம பிடிச்சிருக்கு. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சி வந்துட்டு திருச்சியில் நடந்திருக்குதுங்க. இந்த டிராக்டர் ஃபஸ்ட்டு கஸ்டமராக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சேர்ந்து இவருக்கு புக் பண்ணிக்கிறாரு. இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எல்லா பிடிஓலேருந்து புல்லிங் பவர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.